தமிழகத்தில் மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை தீவிரமாகும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் படிப்படியாக மழை பொறுத்த வரைக்கும் இன்று முதல் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. பலரும் எதிர்பார்க்கப்பட்ட பெரும்பாலான மாவட்டங்கள்ல இன்றைக்கு இரவு நள்ளிரவு நேரங்களில் உறுதியாக நம்ம கனமழை எதிர்பார்க்கலாம். குறிப்பா உள் மாவட்ட பகுதிகளில் தான் முதல்ல நமக்கு மழையே தொடங்க போகுது. சேலம் போன்ற மாவட்டங்களில் தான் முதல்ல நமக்கு மழையே தொடங்கும். அதன் பிறகுதான் படிப்படியாக பல்வேறு உள் மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சியிலும் கனமழை பொறுத்தவரை கண்டிப்பா அதிகரிக்க போகுது. பருவமழையினுடைய தீவிரம் இனிமேதான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா மே இறுதியிலேயே பருவக்காற்று வீச தொடங்கினாலும் ஜூன் 4-5 தேதிகளிலிருந்து தான் நமக்கு மழை வாய்ப்புகள் கேரள பகுதிகளில் தீவிரம் அடையும் என்று நம்ம சொல்லியிருந்தோம். அதே போலவே அடுத்து வரக்கூடிய நாட்களிலிருந்து கேரள பகுதிகளில் கனமழை பொறுத்தவரை மிக கனமழையாக மாறி அங்கே ரொம்ப தீவிரமான மழை பொழிவாக இருக்க போகுது. கேரளா முழுவதுமாக மிக கனமழை கொட்டி தீர்க்க போது. கர்நாடகாவின் கடலோர பகுதிகள் மற்றும் உள் கர்நாடகாவிலும் மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாக போகுது. அதுல எந்த விதமான மாற்றமும் நமக்கு கிடையாது. அதனால ஒரு தொடர் கனமழை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான பகுதிகளில் உறுதியாக எதிர்பார்க்கலாம். தமிழகத்தில் அடுத்து வரும் சில மணி நேரங்களில் அநேக இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகும். அதனால நமக்கு மழை வாய்ப்புகள் கோடை மழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமடையும். இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் இன்னும் நமக்கு எங்கெல்லாம் மழை சரிவர பெய்யாமல் இருக்கும், குறிப்பாக உள் மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும். அதே சமயங்களில் அந்த பகுதிகளில் கனமழையும் வெளுத்து வாங்க போகுது. பகல் நேரங்களில் வெயில் கொளுத்தினாலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய 22 மாவட்டங்களில் நமக்கு மழை தீவிரம் அடைய போகுது. 20 முதல் 22 மாவட்டங்களிலும் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக எதிர்பார்க்கலாம். அதுல எந்தெந்த மாவட்டங்களில் மழை தீவிரமாகும் அப்படிங்கிற பட்டியலை முதல்ல நம்ம பார்க்கலாம். கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரை சேலம் மாவட்டத்தில் தலைவாசல், அதே மாதிரி ஆத்தூர் போன்ற இடங்கள், வாழப்பாடி சுற்றுவட்டார பகுதிகள், ஏற்காடு பகுதிகள், சேலம் மாவட்டம் ஏற்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், சேலம் நகர பகுதிகள், அதைத் தொடர்ந்து எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், இளம்பிள்ளை, நாமகிரிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும். சேலம் மாவட்டத்தில் தம்மம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்களில் கனமழை பொறுத்தவரை எதிர்பாருங்க. மாலை இரவு நேர மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். அதே மாதிரி நாமக்கல், ராசிபுரம், திருச்செங்கோடு உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் அவ்வப்போது நம்ம எதிர்பார்க்கலாம். ஈரோடு மாவட்டத்திலும் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் பரவலாக மழை பொழிவு கண்டிப்பாக உண்டு. ஈரோடு மாவட்டங்களில் பரவலாக நல்ல ஒரு மழை தீவிரம் இரவு நேரங்களிலும் இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி கரூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள், பஞ்சப்பட்டி, தோகைமலை உள்ளிட்ட இடங்கள், திருச்சிராப்பள்ளியில் அநேக இடங்களில் பரவலான மழை பொழிவுகள் படிப்படியாக நமக்கு தீவிரம் அடையும். அதனால் முதல்ல எந்தெந்த மாவட்டங்களில் நமக்கு இன்றும் நாளையும் மழை இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது தருமபுரி மாவட்டத்திலும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வானிலை அறிக்கை கேட்கிற நேரத்தில் உங்களுக்கு மழை இல்லாமல் இருக்கலாம். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்கள் கூட நமக்கு மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கும். நிறைய மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டங்களிலும் மாலை 4 மணிக்கு தான் மழை தொடங்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நிறைய மாவட்டங்களில் இரவு 9 மணி 10 மணிக்கு பிறகுமே கூட கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பதிவாகிட்டு இருக்கு. வெயில் தாக்கம் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி, தருமபுரி போன்ற மாவட்டங்கள்ல வெயிலின் தாக்கம் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அதே சமயங்கள்ல மழை வாய்ப்புகளையும் நீங்க எதிர்பார்க்கலாம் மாலை இரவுல. அடுத்ததாக திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்கள், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை விட்டு தீவிரமடையும். அநேக இடங்களில் கணிசமாக நீங்க மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டத்திலும் சில சமயங்களில் விட்டு பரவலாக கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக தீவிரமடையும். கிருஷ்ணகிரி மாவட்டங்கள், தேன்கனிக்கோட்டை, பர்கூர், மாரண்டஹள்ளி, ஒசூர் போன்ற இடங்கள், தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகளிலும் கனமழை பொறுத்தவரை அதிகரிக்கும். ஏன்னா ஜூன் 4 கேரளாவில் மழை மற்றும் கர்நாடகாவிலும் கனமழை தீவிரமாகிறதுனால இனிமே வரும் நாட்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை போன்ற இடங்கள், அதே மாதிரி சேலம், நாமக்கல், கரூர் போன்ற இடங்களிலும் இனிமே நமக்கு தினந்தோறும் மழை வாய்ப்புகள் மாலை அல்லது இரவு நேரங்களில் தீவிரமாக ஆரம்பிச்சிடும். எதிர்கொள்றதுக்கு தயாரா இருந்துக்கோங்க. அடுத்ததான் நீலகிரி மாவட்டத்திலும் விட்டு கனமழை தொடரும். கோத்தகிரி, குன்னூர், அவலாஞ்சி,
உள்ளிட்ட பெரும்பாலான நீலகிரி மாவட்டங்களிலும் இரவு நேர மழை வாய்ப்பாக 7 மணி அல்லது 8 மணிக்கு பிறகு நீலகிரியில் கூட நல்ல ஒரு மழை தீவிரம் கிடைக்கும். கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் விட்டு விட்டு கனமழை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. நகரப்பகுதி மற்றும் மலைப்பகுதிகளில், ஏன்னா கோயம்புத்தூர்ல வெயில் அதிகமாக இருக்குன்னு சில பேர் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அந்த வெயிலுடைய தாக்கம் எல்லாமே நம்ம படிப்படியாக குறைஞ்சி மழை வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கிறோம். கேரளாவிலும் நமக்கு மழை பொழிவுகள் ஜூன் 4, 5 தேதிகளில் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தமிழகத்திலும் அதனுடைய தாக்கத்தை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் கனமழையும் வெளுத்து வாங்கும். திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு பகுதி, கொடைக்கானல், அதே மாதிரி பழனி, ஒட்டஞ்சத்திரம் உள்ளிட்ட இடங்களிலும் சில சமயங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டங்களில் பெரும்பாலும் நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் பகுதியாக நமக்கு மழை பொழிவானது பதிவாகக்கூடும். தேனி மாவட்டம் மலைப்பகுதிகளில் விட்டு விட்டு பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. தேனி மாவட்டங்களில் குறிப்பாக கம்பம், பெரியகுளம், போடிநாயகனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், தேனி மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் இரவு நேர மழை வாய்ப்பாக எதிர்பாருங்க. கரூர் மாவட்டங்கள், மதுரை மாவட்டம், மதுரை மற்றும் தென்காசி போன்ற இடங்கள், மதுரையில கூட குறிப்பாக மேற்கு பகுதிகள், மதுரையினுடைய மேற்கு பகுதி, அதே போல தென்காசி மாவட்டங்களில் புளியங்குடி, செங்கோட்டை, ஆலங்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி, திருநெல்வேலியினுடைய மேற்கு மற்றும் தென்காசி பகுதிகளில் பரவலாக மழை பொழிவுகள் தீவிரமாக ஆரம்பிச்சிடும். விருதுநகர் மாவட்டங்கள், ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சிவகாசி உள்ளிட்ட இடங்களிலும் கணிசமாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து இரவு அல்லது நள்ளிரவு நேரங்களில் இன்று அல்லது நாளைக்குள்ளாக நமக்கு மழை வாய்ப்புகள் இந்த பகுதிகள் தென் மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழை வாய்ப்புகள் தீவிரமாக ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள், தூத்துக்குடி, திருநெல்வேலி கூட ஊத்து, நாலுமுக்கு, காக்காட்சி, பாளையங்கோட்டை உள்ளிட்ட இடங்களிலும் பரவலான மழை பொழிவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் விட்டு விட்டு பரவலாக மழை பொழிவுகள் தொடர்ந்து நமக்கு தீவிரமடையும். கன்னியாகுமரியிலும் பெரும்பாலான பகுதிகளில் விட்டு விட்டு சீரான அளவில் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஜூன் 4ஆம் தேதி முதல் மிதமான மழையானது தீவிரமடையும். வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள், சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலும், அதே மாதிரி டெல்டா மாவட்டங்களிலும் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஜூன் 4ஆம் தேதி முதல் மிதமான மழை பொறுத்தவரை தீவிரமாகும். ஜூன் 4ஆம் தேதி முதல் படிப்படியாக நமக்கு வந்து சென்னை போன்ற இடங்களுக்குலாம் எப்போதாங்க மழை வரப்போகுது, எப்போ பாரு நீங்கள் உள் மாவட்டங்கள் மட்டும்தான் சொல்கிறீங்க, சேலம், அதே மாதிரி நாமக்கல், இந்த பகுதியை தான் அதிகமாக சொல்கிறீங்க, இந்த கடலோர பகுதிகளுக்கெல்லாம் எப்போதாங்க மழை வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஜூன் 4ஆம் தேதி, 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் கடலோர பகுதிகள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கடலோரங்களிலும் மழை வாய்ப்புகள் தீவிரமாக ஆரம்பிச்சிடும். தயாராகிக்கோங்க. சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோரம் மற்றும் டெல்டாவிலும் ஜூன் 4 முதல் 8 வரை இருக்கக்கூடிய தேதிகளில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையுமாக பதிவாகும். தொடரும் அனல் காற்று பொறுத்த வரைக்கும் குறைகிறதுல வாய்ப்பே கிடையாது. தமிழகத்தில் ஜூன் 7ஆம் தேதி வரைக்கும் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும். அனல் காற்று கண்டிப்பா உண்டு. 40 டிகிரி செல்சியஸ்ங்கிறது சாதாரணமான வெப்பம் பொறுத்த வரைக்கும் பதிவாகிட்டு இருக்க போது இன்னும் ஒரு 4-5 நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் குறைய வாய்ப்பு இல்லை. ஜூன் 8ஆம் தேதி அல்லது 9ஆம் தேதிக்கு பிறகுதான் படிப்படியாக சற்று ஒரு இயல்பு நிலைக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்களே, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. பல்வேறு மாவட்டங்களில் இன்று மற்றும் நாளை கனமழையை எதிர்பாருங்க.